புதன் பகவான், பச்சை நிறங்கள் புதன் பகவானோட ரொம்ப நெருங்கி உள்ள விஷயங்கள். நீங்கள் நம்ம மீடியாவே போயிட்டீங்கன்னா கூட நிறைய பேர் க்ரீன் மேட்டர்னு வச்சுருப்பாங்க. அது எடிட்டிங், கலரிங் அதெல்லாம் ஓகே. புதன் கம்யூனிகேஷன், சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் அது அங்கே வந்து அந்த ஜோதிடம்ன்றது வேலை செய்யும். அதனால் இந்தமாரி பச்சை வில்வங்கள் துளசி கொடுத்து வழிபட அதுவும் புதன்கிழமை புதன் ஹோரையிலலாம் கொடுத்து வழிபட ரொம்ப நல்லது. தானியங்களில் பார்த்திங்கன்னா புளி, நீங்கள் நம்ம அதனால தான் பெருமாள் கோயிலேருந்து புளியோதரை தருவோம். பெருமாள் கோயிலில் தான் அதிகமாக புளியோதரை நடக்கும். ஏன்னு யோசிச்சிருக்குமா? அதெல்லாம் பெருமாள் சொல்கிறாங்க எனக்கு புளியோதரை தான் வேணும்ன்ட்டு. அப்படி கிடையாது. மிதுன ராசிக்கு வந்து ஜென்ரலாக இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரிலாம் நிறைய வரும். ஸ்கின் அலர்ஜி வந்து சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவோம்? கொஞ்ச நாளைக்கு கத்திரிக்காய் சாப்பிடாத, கொஞ்ச நாளைக்கு புளி எடுத்துக்காத, உப்பு கம்மியாக போடுன்னு சொல்லுவோம். இதே தான் நம்ம ஜோதிடத்தில் பரிகாரமாக சொல்கிறோம். நிறைய பேருக்கு இதில் ஸ்கின் அலர்ஜி வரும், ஷோல்டரில் பெயின் வரும். இவங்கெல்லாம் புளியோதரை சாதத்தை நீங்கள் வந்து பெருமாள் கோவிலில் கொடுக்க உங்களுக்கு நோய் நொடிகள் கம்மியாகும், கடன் தொல்லைகள் கம்மியாகும், வாழ்க்கையில் உயர்வீங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்து இது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். நடுவில் அர்த்தம் தெரியாமல் விட்டுட்டோம். திருப்பி இங்கே எடுங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். தூபம் போடுங்க. கடவுள்களுக்கு வீட்லேயும் தூபம் போடலாம், கோவிலில் தூபம் போடுறதுக்கும் வாங்கி தரலாம். இது வாங்கி தருவேன். நீங்கள் வந்து மென்மேலும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வீங்க.